இன்னைக்கு ஒரு சின்ன பையனோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. விஷயம் என்னன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற தாடிக்கொம்பு அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற அரசு தொடக்கப் பள்ளியில ஒரு பையனை வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர் பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு திட்டியிருக்காங்க. அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம். அந்த பையன் வந்து இந்த ஸ்கூல் சேர்றதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரைட் ரைஸ் வித்துட்டு இருந்தான் போல. அங்க வித்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மனுஷன் வந்து அதை பார்த்துட்டு, நீ ஃப்ரைட் ரைஸ்ல விற்க கூடாது, நான் அவனை ஸ்கூல் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கவுன்சிலிங்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பேக்லாம் எடுத்து கொடுத்து அவனை ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டுருக்காரு. சேர்த்து விட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா வந்து அவன் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஏன்டா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த டீச்சர் வந்து திட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னான். என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நீயே வந்து ஒரு அனாதை பையன் தானே, நீ ரோட்ல பிச்சை தானே எடுத்துட்டு இருந்த, உன்னை ஒரு நாய் வந்து இங்க சேர்த்து விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படிக்க வந்த சின்ன பையன்கிட்ட அந்த டீச்சர் பேசியிருக்காங்களே, உங்களெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம இந்த மாதிரி ஒரு பேசியிருக்காங்களே, அந்த பையனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க ஃபேமிலியில என்ன கஷ்டமோ அந்த குட்டி பையன் வந்து ஃப்ரைட் ரைஸ் வித்துருந்துருக்கான், அதை போய் கொச்சப்படுத்தி இந்த மாதிரி பேசி, அவங்களும் ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தானே, எப்படி இந்த மாதிரிலாம் பேச உங்களுக்கு மனசு வந்திருக்கும்? இந்த மாதிரி ஒரு சொசைட்டில வாழ்றதுக்கு நமக்கு தான் கேவலமா இருக்கு. இவங்களாம் இந்த விஷயம் பண்ணதுக்கு, அந்த டீச்சர் பண்ணதுக்கு அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அவங்கள வேற ஒரு ஸ்கூலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட். அவங்க தப்பு உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்காது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.